வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டிக்கான ஆப்ஷன் பையிங்க்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கோம். அந்த செட்டப்ஸ்க்கான பிரேக் அவுட்ஸ் அண்ட் ரிவர்சலுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அது கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டார்கெட் வந்து அதோட நெக்ஸ்ட்டு செட்டப் லைனாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்டாப் லாஸையும் ட்ரிகர் ப்ரைஸையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி 50ல் 4 ட்ரேடு, பேங்க் நிஃப்டியில் 4 ட்ரேடு, இதுக்கு மேலே வந்து நம்ம புக் பண்ணக்கூடாது. எந்த ஒரு ட்ரேடு என்ட்ரி ஆனாலும் வித்தவுட் ஸ்டாப் லாஸ் நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது. ப்ளஸ் வந்து என்ட்ரி எக்ஸிட்டுக்கான ஃபுல் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து டெய்லி பேசிஸ் கிடையாது, மந்த் எண்டில் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோமா லாஸில் இருக்கோமான்றதான் நம்ம பார்க்கணும். அதனால் நம்ம மந்த் எண்டு தான் நம்ம ப்ராஃபிட் லாஸ் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட செட்டப் வந்து அக்யூரசி லெவல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதனால் நம்ம செட்டப் வந்து மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வருவோம். அதனால் நம்ம சேனலை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம டெய்லி அனாலிசிஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம எப்போல்லாம் கன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ட்ரி ஆகிருக்கோம், எப்போ எக்ஸிட் ஆகிருக்கோன்ற ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஃப்ரைடேக்கான நிஃப்டி 50யோட நம்ம செட்டப்ஸோட அனாலிசிஸ் பார்த்துருவோம். மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு நமக்கான கன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பராக எங்கேயும் கிடைக்கல. ஆல்மோஸ்ட் வந்து 292 பிரேக் அவுட் பண்ணையில் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம இங்கே என்ட்ரி ஆனோம். இங்கே இருந்து அதாவது 2273 ஃபஸ்ட்டு ட்ரேடு என்ட்ரி பண்ணோம். என்ட்ரி பண்ணிவிட்டு 2224 வரைக்கும் நமக்கான ஃபஸ்ட்டு ட்ரேடு புக் ஆச்சு. 50 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோங்க. திருப்பி ரிட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மறுபடியும் டச் பண்ணிவிட்டு ஒரு ரிவர்சல் கிடச்சிச்சு. கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம என்ட்ரி ஆனோம். 2272ல் என்ட்ரி ஆனோம். நம்ம 2293ல் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்கோம். திருப்பி ரிட்டர்ன் போய் இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 20 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சுங்க செகண்ட் ட்ரேடில். தேர்டு ட்ரேடில் நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. 2263ல் வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம என்ட்ரி ஆனோம். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 2217 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு 50 பாயிண்ட்ஸ் நியர் 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க தேர்ட் ட்ரேடில். திருப்பி ஃபோர்த்து ட்ரேடு இங்கே இருந்து நமக்கு ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. 2231ல் கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரி ஆனோம். இங்கேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு. நம்ம ஸ்டாப் லாஸ் 2217ல் இருந்தோம். இந்த பாயிண்ட்டோட லீஸில் இருந்தோம். நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 பாயிண்ட் வந்து ஃபோர்த்து ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து 50 பாயிண்ட் ப்ராஃபிட், செகண்ட் ட்ரேடு வந்து 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், தேர்ட் ட்ரேடு ஒரு 50 பாயிண்ட் ப்ராஃபிட், ஃபோர்த்து ட்ரேடு வந்து ஒரு 15 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம 65 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் ஹிட் பண்ணியிருக்கோம். 35 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸில் மைனஸ் பண்ணிட்டோம். 100 பாயிண்ட்ஸில் 35 மைனஸ் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து நிஃப்டி 50ல் 65 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. இது இவ்வளோ டவுன்லேயும் வந்து நம்ம 65 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் ப்ளஸில் தாங்க இருக்கோம். அதனால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மண்டேக்கான நிஃப்டி 50யோட செட்டப்ஸ் பார்த்துருவோம். நிஃப்டி வந்து நாளைக்கு நிஃப்டி 50 வந்து மார்க்கெட் அப்சைடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். 22196 இதோட டார்கெட் வந்து 22245. நெக்ஸ்ட்டு 22334, நெக்ஸ்ட்டு 22420, நெக்ஸ்ட்டு 22508, நெக்ஸ்ட் 22602, நெக்ஸ்ட் 22688, நெக்ஸ்ட் 22724, நெக்ஸ்ட் 23184. இதுதான் நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு கால் சைடு. சேம் வந்து டவுனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். டவுன் சைடு வந்து 22054,
21938, 21874, 21810, 21742, 21663, 21592, 21508, 21433. இதுதான் வந்து நாளைக்கு நாம மார்க்கெட் வந்து டவுன் சைடு என்ட்ரி ஆகிறதுக்கான செட்டப்ஸு. இதை மட்டும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்க்கு வந்து லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் செட்டப்ஸ் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியும் சேம் தாங்க. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, நம்ம என்ட்ரி ஆக போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கன்ஃபர்மேஷன் எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா 48188 டச் பண்ணிவிட்டு ரிவர்சலில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட்டு ட்ரேடுக்கு. நம்ம என்ட்ரி ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இந்த கேண்டிலோட க்ளோஸ் 48284 நம்ம என்ட்ரி ஆனோம். இங்கே இருந்து நமக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸுங்க 220 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. 220 பாயிண்ட்ஸ், அதாவது 48503 வரைக்கும் 220 பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடில் நமக்கு புக் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ட்ரேடு வந்து நமக்கு சேம் 48394 டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் கிடச்சிருக்கு, என்ட்ரி ஆனோம். இந்த கேண்டிலோட க்ளோஸ் 48465 என்ட்ரி ஆனோம். நம்மளோட டார்கெட்டையும் கிராஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 48574 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. செகண்ட் ட்ரேடு வந்து 110 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட்டு, ஆனால் நமக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, நம்ம என்ட்ரி ஆகலை. தேர்டு ட்ரேடு வந்து இந்த இடத்துல, அதாவது 48394 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, நம்ம இங்கே என்ட்ரி ஆனோம். 48301 இந்த கேண்டிலோட க்ளோஸ் 48301 என்ட்ரி ஆகி இங்கே இருந்து நமக்கான ப்ராஃபிட் வந்து 48078 வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. ஆல்மோஸ்ட் வந்து 220 பாயிண்ட்ஸுங்க. 220 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து 120 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். செகண்ட் ட்ரேடு வந்து 110 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஃபோர்த்து ட்ரேடு வந்து 220 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு 3 ட்ரேடில் வந்து நம்ம 550 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். திருப்பி நமக்கான 48188 டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் கிடச்சிருக்கு. ரிவர்சல் கிடச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆனதுக்கப்புறம் திருப்பி ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த கேண்டிலோட க்ளோஸில் நம்ம வந்து என்ட்ரி ஆகிருக்கோம். 48162 வந்து என்ட்ரி ஆகிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேண்டில் வந்து ரிட்டர்ன் ஆகி நம்மளோட பாயிண்ட், இதோட மேக்ஸிமம் பாயிண்டில் தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தோம். 48190 வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் தாங்க. இது வெறும் 30 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 520 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாப் லாஸ் 30 மைனஸ் பண்ணிவிட்டு 520 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். நிஃப்டி 50யில் ஒரு 65 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கும் நம்ம 580 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. நம்மளோட செட்டப்போட அக்யூரசி லெவல் பார்த்துக்கோங்க. நம்ம பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும், நம்மளோட செட்டப்பில் மட்டும்தான் வந்து இன்றைக்கான மார்க்கெட்டும் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு நமக்கு ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துருவோம். அப் சைடு மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு 48404, இதோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 48534, நெக்ஸ்ட் டார்கெட் 48799, நெக்ஸ்ட் டார்கெட் 48938, நெக்ஸ்ட் டார்கெட் 49138, next target 49296, next target 49545, next target 49784, next target 49910.
இதுதான் நாளைக்கு நம்ம மார்க்கெட் அப்சைடில் இருந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டிக்கான அப்சைடுக்கான செட்டப்ஸ். சேம் வந்து டவுன் சைடுக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். டவுன் சைடுக்கான செட்டப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 48124, நெக்ஸ்ட்டு வந்து 47958 952 47844 47660 47517 47333 47120 46983 46722. இதுதான் வந்து நம்ம நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான டவுன் சைடுக்கான செட்டப்ஸு. இந்த செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.